நமः பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிக்கு ஜெய். சபைக்கு நமஸ்காரம். அகத்தியரனுடைய மகாத்மியத்தை பத்தி பேச போறோம். அகத்தியரனுடைய மகாத்மியத்தை பத்தி பேசுறதுக்கும் இந்த இடத்திற்கும் என்ன சம்பந்தம்? இந்த ஒரு கொஸ்டின் அப்படியே மைண்ட்ல ஒரு ஓரமா வச்சிருங்க. ஏன்னா இது ஆரம்பத்திலேயே நான் சொல்லிட்டேன்னா அதிகமா உணர்ச்சி வசப்பட்டுடுவேன். நான் முதல்ல என்ன அடுத்து பேசவே வராது. இது போக உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும். அகத்தியர் ஒரு பெரிய சித்த புருஷன் எல்லாருக்கும் தெரியும். அந்த அகத்தியருடைய மகாத்மியத்தை இந்த இடத்துல பேச சொல்லி பகவான் ஒரு ஆக்ஞையை போட்டிருக்காருன்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கிளைமேக்ஸ்ல சொல்றேன், முடியும் பொழுது சொல்றேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துட்டா கூட நீங்க என்ன கேட்கணும், அதுக்காக சொல்றேன். அகத்தியர் அப்படின்னு சொன்ன உடனேயே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த பேரை. நமக்கு என்ன ஞாபகம் வரும்னு சொன்னா அவருடைய உருவம் அகஸ்தியர் மாதிரி குள்ளமா இருக்கான் பார் அப்படின்னு சொல்லுவார். கம்பேர் பண்ணும்போது கூட ஒரு குறுமுனி குட்டியா இருந்தா தெரியும் நமக்கு. ஆனா மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி பெருசு. அவருடைய கீர்த்தி மிகப்பெரிய கீர்த்தி. மற்ற சித்தர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு மகத்துவம், மற்ற முனிவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு மகத்துவம், மற்ற மகரிஷிகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு அவருக்கு இருக்குன்னு சொன்னா, புராண கதைகளையும் தாண்டி புராண காலத்தையும் தாண்டி சதுர் யுகங்களிலுமே வாழ்ந்த ஒரே மகரிஷி யாருன்னு பார்த்தோம்னா அது அகஸ்திய மகரிஷி தான். 4 யுகங்களிலுமே, கிருத்தயுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகத்திலும் வாழ்ந்த ஒரே மகரிஷி யாருன்னா அது நம்முடைய அகஸ்திய மகரிஷி தான். இதுல நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவா. அகத்தியர் இங்க வாழ்ந்த அகத்தியர் வேற, ஒரு அகத்தியர் இல்ல, 4-5 அகத்தியர் இருக்கா, அதெல்லாம் இல்ல. இந்த காலத்திலே வாழ்ந்த அகத்தியர் வேற, அந்த காலத்துல வாழ்ந்த அகத்தியர் வேற. இத்தனை வருஷம் ஒரு மனுஷனால உயிர் வாழ முடியுமா? மனுஷனா இருந்தா நிச்சயமா முடியாது. ஆனால் அவர் யார்? சித்த புருஷன். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி அகத்தியர் வாழ்ந்திருந்தா ஒரே மாதிரியான வர்ணனையை பார்க்க முடியாது இல்லையா? அவருடைய உருவம் இப்படித்தான், அவர் இந்த குணத்தை உடையவர்னு சொல்லி நம்முடைய புறநானூற்று பாடல்லையே அகத்தியர் பற்றிய சான்றுகள் உள்ளன. எடுத்து பார்க்கலாம். நீங்க, நான் நேத்திலே சொல்லிட்டு இருக்கேன், குழந்தைகள் எல்லாம் அழிச்சுட்டு வாங்கன்னு. ஏன்னா இந்த குழந்தைகள் இருந்தா உடனே கூகுள்ல போட்டு சர்ச் பண்ணுவோம் அகத்திய மகரிஷி. அதுல நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கோம். மொபைல் தான் கையில வச்சுட்டு இருக்கோமே இன்னைக்கு. புறநானூற்று பாடல்களில் இருந்து, புராணங்களிலே அவரை பற்றி காணப்படக்கூடிய குறிப்புகளில் இருந்து எல்லாமே ஒரே மாதிரியான வர்ணனை, ஒரே மாதிரியான கேரக்டர்ஸ், ஒரே மாதிரியான குணாதிசயம். அவருடைய மனைவி லோபாமுத்ராவை பற்றியும் எல்லாம் ஒரே மாதிரிதான் எல்லா இடத்திலேயுமே பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆக இந்த 4 யுகங்களிலுமே வாழ்ந்தவர், அந்த புராண காலத்தையும் ஒத்தவர் அந்த ஒரே அகஸ்திய மகரிஷி தான். இத்தனை 1000 ஆண்டுகள் எப்படி ஒரு 10,000 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார்னு சொன்னோம்னா சித்த புருஷர்கள். அகஸ்தியர் அப்படின்னு சொன்னாலே அவருடைய நூல்கள் இந்த அளவுக்கு நம்ம கையில கிடைக்கக்கூடிய நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 24 நூல்கள் கிடைக்கிறது. அவருடைய நூல்கள் இன்னைக்கும் இருக்கு லைப்ரரியில. அந்த 24 நூல்கள்ல பார்த்தோம்னா ஒரு 18 நூல்கள் முழுக்க முழுக்க மருத்துவத்தை பற்றியே பேசுகிறது, சித்த மருத்துவத்தை பற்றியே பேசுகிறது. அகத்தியர் அத்தனை மகத்துவம் வாய்ந்தவர்ங்கிறதுக்காக சொல்றோம். அவ்வளவு விசேஷமான ஒரு முனிவர். அகத்தியர் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல பெயர் காரணம். அகஸ்தியர் அப்படின்னு சொல்லுவா. வடமொழியில அகஸ்தியார், அகஸ்தியா அப்படின்னு பேர் அவருக்கு. நிறைய தத்துவார்த்தமாக சொல்லலாம். அகம்னு சொன்னா உள்ளே, மனம். அகம்னா நமக்கு தெரியும் இல்லையா, அகத்திற்குள்ளாக அப்படின்னு சொல்றோம். மனதிற்குள்ளாகவே இறைவனை கண்டவர் அப்படின்னு ஒரு மேலோட்டமா தத்துவார்த்தமா ஒரு மீனிங் வச்சுக்கலாம். ஆனா அகம்னு சொன்னா மலை அப்படிங்கிற ஒரு மீனிங் உண்டு.
மலை அப்படிங்கிற ஒரு மீனிங் உண்டு. அகம்னு சொல்லி நீங்க தமிழ் அகராதியை கூட எடுத்து பார்க்கலாம். தமிழ் டிக்ஷனரியில போய் எடுத்து பார்த்தீங்கன்னா அகம்னு சொன்னா பூமிக்கு பேரும் அகம் தான் சொல்றார். இந்த பூமியை சமப்படுத்தியவர் அப்படிங்கிற ஒரு மீனிங், மலையையே நகர்த்தியவர் அப்படிங்கிற ஒரு மீனிங். அசையாத ஒரு பொருள் மலை, அந்த மலையையே நகர்த்தியவர். விந்திய மலை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த விந்திய மலையையே அப்படி குறைச்சு நகர்த்தி வச்சவராம் அகத்தியர். அதனால்தான் அவருக்கு பேர் அகத்தியர் அப்படின்னு பேரு. இது எல்லாவற்றையும் விட அகஸ் அப்படின்னு சொன்னா, அகஸ் அப்படிங்கிறது ஒரு பகல் பொழுதினை குறிக்கும். இன்னைக்கும் பஞ்சாங்கத்துல பார்த்தோம்னா அகஸ் அப்படின்னு கொடுத்திருப்பா. அகசுங்கிற வெளிச்சம்னு அர்த்தம், சூரியனுக்கு மற்றொரு பெயர். ஆக தனக்குள்ளாக வெளிச்சத்தை கொண்டவர், தன்னுடைய அகத்திற்குள்ளாகவே வெளிச்சத்தை காண்பித்தவர் அகஸ்தியர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இதுல நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அகத்தியர் தமிழ் முனிவர், தமிழ் முனிவர் தான், இல்ல சந்தேகமே இல்லை. ஆனால் அகத்தியர் எங்கிருந்து வந்தவர் அப்படிங்கிறத பார்த்தோம்னா புராண கதைகளிலும் சரி, அவரை பற்றி நம்முடைய தமிழ் நூல்கள் குறிப்பிடுகின்ற விஷயங்களை நாம் ஒப்பிட்டு பார்த்தால் கூட அகஸ்தியர் வட இந்தியாவில் இருந்து வந்தவர். அகஸ்திய மகரிஷி அப்படின்னுதான் அவருக்கு பேரு. அகஸ்திய மகரிஷின்னு சொல்லுவார். இன்றைக்கு கூட நம்முடைய காசி வாரணாசியிலே அவருக்கு ஆலயங்கள் இருக்கிறதுங்கிறது நம்ம பேப்பர்ல பாக்குறோம். அகத்தியருடைய ஆலயம் வாரணாசி காசியில வச்சிருக்கா. காசியில மாத்திரம் இல்ல, ரிஷிகேஷ்ல வச்சிருக்கா. ரிஷிகேஷ்ல மாத்திரம் இல்ல, கைலாஷ் யாத்திரை போறவங்களுக்கு தெரியும், அங்கேயும் இருக்கும் அகஸ்தியருடைய அந்த உருவங்கள். எல்லா இடங்களிலுமே அகஸ்தியரை பார்க்கலாம். ஆக அகஸ்திய முனிவர் இங்கே தமிழை வளர்த்தவர். இறைவனால் தமிழ் வளர்ப்பதற்காக தமிழை இந்த உலகத்திற்கு பிரகாச வெளிச்சமூட்டி காண்பிப்பதற்காக இறைவனால் அகஸ்திய மகரிஷி இங்கே அனுப்பப்பட்டவர் சிவபெருமானால். குடமுனி அப்படின்னே அவருக்கு பேரு. குடத்திலிருந்து உருவானவர்ங்கிறதுனால அவரை குடமுனின்னு சொல்லுவா. குருமுனி அப்படின்னு சொல்லுவா. குரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன நினைச்சுப்போம், குட்டையா இருக்கிறதுனால அவரை குருமுனி வல்லின ராவ போட்டு நினைச்சுப்போம். அப்படி சொல்லல, அவரை குருமுனின்னு சொல்றார். முனிவர்களுக்கெல்லாம் குருவாக இருந்த ஒரு குருமுனி அவர். அதை நம்ம மாத்தி காலப்போக்கில் குருமுனின்னு ஆக்கிட்டோம் அவரை. அவர் குருமுனி, முனிவர்களுக்கெல்லாம் குருவாக இருந்தவர் அந்த குருமுனி. இப்படித்தான் வாழணும்னு சொல்லி அவருடைய வலிமை, அவருடைய உடல் வலிமை, ஏதோ எடை போடுறது அப்படின்னு சொல்றா இல்லையா. எடை போடுறதுன்னா எதை வச்சு எடை போடுறது? உடலை வைத்து அல்ல, உள்ளத்தை வைத்து. உள்ளத்தை வைத்துதான் எடை போடணுங்கிறது தான் பகவான் நமக்கு நிரூபிச்சிருப்பார். பார்வதி பரமேஸ்வரா கல்யாணம், திருக்கல்யாணம், எல்லோரும் வடக்க போய் எல்லாரும் அந்த கல்யாணத்தை தரிசனம் பண்றதுக்காக தேவர்கள் அத்தனை பேரும் வடக்கே குவிந்து விட்டார்கள். வடக்கே பூமியானது தாழ்ந்து விட்டது, தெற்க ஒசந்துருச்சான். வடக்கு பூமி அந்த இடம் தாங்காம அத்தனை பேரும், இப்படிதான் நம்ம படிச்சிருப்போம். அகத்தியருடைய கதையை அப்படித்தான் படிச்சிருப்போம். சினிமாலேயே நம்ம பார்த்திருப்போம். அகத்தியர் சினிமாலேயே பார்வதி பரமேஸ்வரருடைய இந்த திருமணமானது நடந்து கொண்டிருக்கிறது. தேவர்கள் உட்பட எல்லோரும் அங்கே குவிந்து விட்டார்கள். பூமி பாரம் தாங்காம வடக்கு அப்படியே இறங்கிருச்சு, தெற்க தூக்கிடுச்சு. இயற்கைக்கு மாறான ஒரு விஷயம். இந்த மாதிரி ஆயிட்டா அப்புறம் சமுத்திரம் எல்லாம் பொங்கிடும், என்ன பண்றதுன்னு தெரியல. சுவாமி என்ன பண்ணார், நேரா அகஸ்தியரை கூப்பிட்டார். நீ தெற்கே செல், தென்னிந்தியாவிற்கு செல், பொதிகை மலைக்கு போயிடு. சுவாமி, நான் அங்க போயிட்டா உங்களுக்கு திருக்கல்யாண காட்சியை நான் காண வேண்டாமா? உனக்கு நான் அங்கே காட்சி தருவேன், நீ அங்க போயிடு. நேரா தெற்க போன்னு அனுப்பிச்சிட்டார் சுவாமி. அவர் ஒரே ஒரு மனிதர் தெற்க வந்த உடனேயே இந்த பூமியானது இப்படி தூக்கிட்டு இருந்தது அப்படியே சமப்பட்டு போயிடுதான். அப்ப அவருடைய உள்ளத்தினுடைய பலம், அந்த எடை எந்த அளவிற்கு இருக்க வேண்டும்? இத்தனை பேர் எல்லாம் இங்க சேர்ந்து அமுக்கிற ஒரு எடையை அவர் ஒருத்தர் மட்டும் வந்து இங்க தூக்கி அப்படியே சமப்படுத்தி இருக்காருன்னு சொன்னா, அத்தனை தெய்வங்களுக்கும் அத்தனை தேவர்களுடைய சக்தி மொத்தத்தையும் தன்னகத்தே கொண்டவர் அகத்தியர். ஆனால் அகம்பாவம் இல்லாதவர். ஒரு இடத்துல கூட நம்ம அகத்தியருக்கு அகம்பாவம் வந்துருச்சுன்னு பார்க்கவே முடியாது. அத்தனை சக்தி படைத்து கூட அவரிடத்துல அகம்பாவங்கிறதே கிடையாது. அங்கிருந்து அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கார். வர்ற வழியில அந்த விந்திய மலையானது வளர்ந்து நிற்கிறதாம்.
என்னை சுத்திட்டு தான் போகணும்னு எல்லாருக்குமே அந்த விந்திய மலை கட்டளை போடுவான். அந்த விந்திய மலை விந்தியன்னு சொல்லுவான் அவன் பேரு. என்னை சுத்திட்டு தான் நீங்க போகணும்னு சொல்லும்போது உன்னை பிரதட்சணம் பண்ணிட்டு போறதுக்கு நாழி ஆயிடுமேப்பா, நான் சீக்கிரம் போய் ஆகணும்னு சொன்னேன். இல்ல இல்ல, என்னை சுத்திட்டு தான் போகணும் பொழுது அவனை அப்படியே குறுக்கி நகர்த்தி வச்சாரா அந்த மலையை. அப்படித்தான் புராணம் சொல்றது. அப்ப சொல்லும் பொழுது அவன் படிபணிந்தானாம். சுவாமி, உங்களுடைய பலத்திற்கு முன்னால் நான் அடிமைன்னு சொல்லி அடிபணியும் பொழுது அவன்கிட்ட சொன்னாரா, நான் திரும்பி வர்ற வரைக்கும் நீ இப்படியே தான் இருக்கணும்னு சொல்லி. அவர் ஆனா தெற்க வந்தவர் திரும்பி போகல. அதனால அவன் அங்கேயேதான் இன்னமும் அப்படியே இருக்கு அந்த விந்திய மலை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விந்திய மலை பகுதிக்கு நம்ம போனா கூட அகஸ்தியரினுடைய அந்த உருவத்தை அங்கே பார்க்க முடியும். நேரா மலைக்கு வந்துட்டார் இந்த பக்கம். நிறைய பெயர்கள் உண்டு அகத்தியருக்கு. பல்கலை வித்தகர்னு சொல்றார். நம்ம எல்லாருக்கும் அகத்தியரை எப்படி தெரியும்? ஒரு தமிழ் முனிவர், தமிழை வளர்த்தவர், தமிழை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியவர், முதல் தமிழ் இலக்கணம் படைத்தவர். முதலாக தமிழ் இலக்கணத்தை படைத்தவர் அகத்தியர். அகத்தியம் அப்படிங்கிற ஒரு நூல் நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம். அகத்தியம். ஆனா அகத்தியம் நூல் இன்னைக்கு கிடைக்கல, தொல்காப்பியம் தான் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அந்த தொல்காப்பியம் தான் தமிழ்ல முதல் இலக்கிய நூல், இலக்கண நூல் அப்படிங்கிறதையும் படிச்சிருப்போம். அந்த தொல்காப்பியத்தை எழுதிய தொல்காப்பியர் யாருன்னு கேட்டா அகத்தியரினுடைய சீடர். அகத்தியரினுடைய 12 சீடர்களிலே பிரதானமான 12 சீடர்களிலே மிக முக்கியமான சீடர் 12வது சீடர் தான் அந்த தொல்காப்பியர். அகத்தியருக்கு நிறைய பெயர், பல்கலை வித்தகர் சொல்றார். நிறைய பெயர்கள் உண்டு அவருக்கு. எல்லா கலைகளிலுமே கற்று தேர்ந்தவர் அகத்தியர். இயற்கையா அவருக்கு கிடைச்ச வரம்.